இப்போ கரண்ட்டா வந்து சென்னையில புக் ஃபேர் நடந்துட்டுருக்கு. அதில வந்து சில ஸ்டால்ஸ் அப்படியே நான் ரேண்டமா காமிச்சிருக்கேன். புதுப்புனல் கம்ப்ளீட்டா எல்லா ஸ்டாலையும் எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு சில ஸ்டால்ஸ மட்டும் எடுத்திருக்கோம். ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு வீக்கெண்ட் அதனால நெறைய எடுக்க முடியல. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோல. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்த ஸ்டால்ஸு. யாவரும் பப்ளிகேஷன்ஸ், பென்பர்ட் 2 சைட்லயுமே இருந்துச்சு. அது அப்படியே ரேண்டமா கவர் பண்ற மாதிரி. விகடன்லலாம் உள்ளேயே போ முடியல. நல்லா கூட்டம் இருந்துச்சு. வள்ளலார் புக் ஷாப். சுட்டி யானையில வந்து அங்க முன்னாடி அழகா வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கிழக்கு பதிப்பகம்லேயுமே நல்லா கூட்டம் இருந்துச்சு. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ரீடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. அது வீக்கெண்ட்லலாம் செம ரஷ்ஷு. சாட்டர்டேயும் கூட பரவாயில்ல, சண்டேலாம் நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. நீலம் இப்போ எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ ரீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். திருநங்கை ப்ரெஷ் அங்கே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சென்னையில் வந்து நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க கம்பேர்ட் டு அதர் பிளேசஸ். காலச்சுவடு இங்கெல்லாம் உள்ளேயே போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. மேலே வந்து அப்படியே என்னென்ன ஆத்தரோட புக்ஸ் இருந்துச்சோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு அசோகமித்ரன் அவங்களுடைய புக்ஸு. ஆஃபருமே 25%லேயும் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சில டேமேஜஸ் இருக்கிற புக்கு, அதாவது ஸ்பைன் கொஞ்சம் டேமேஜ் இருக்கிறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பாரதி புத்தகாலயம். ஃபுல்லாக எல்லா ஸ்டால்ஸையும் கவர் பண்ண முடியல. ஒரு சில இது பெரியாருடைய இது வச்சுருந்தாங்க ஒரு ஸ்டாலில். ஜஸ்ட்டு போய் பார்க்கணுன்னு தோணுச்சுங்க. எதிர் வெளியீடு. கோதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டால்ஸையுமே வீடியோ எடுக்க முடியல. ரேண்டமாக அங்கங்கே எடுத்தது தான். இந்த வீடியோவுமே என்னால் எடுக்க முடியல. நண்பர் ஒருத்தர் தான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தார். எங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து எடுத்தா. அண்ணம் பப்ளிகேஷன்ஸ் அங்கே வந்து ரொம்ப நல்ல நல்ல புக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பப்ளிகேஷன் எல்லாம் எல்லா பக்கமும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் நான் வாங்கினேன். காக்கை கூடுமே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு சில ஸ்டால்ஸ் மட்டும்தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டால்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். எல்லா ஸ்டாலையும் போய் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அடையாளம் பதிப்பகம்லேயுமே வந்து நிறைய புக்ஸ் வந்து நல்ல நல்ல புக்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பப்ளிகேஷன் வந்து எல்லா பக்கமும் வரமாட்டாங்க. ஒரு சில பப்ளிகேஷன் சென்னையில் மட்டும்தான் போடுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் பார்த்து புக்ஸ் வாங்கினேன். ஏன்னா கிடைக்கிற மற்ற பப்ளிகேஷன் வருவாங்க அப்படிங்கிறதுலாம் மெதுவாக கூட புக்ஸ் வாங்கிக்கலாம். கிடைக்காத புக்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை எப்போவாது தான் போகிறோம். அதனால்
யோசித்து தான் முதலே டிசைட் பண்ணிட்டேன் ஒரு சில பப்ளிகேஷனில் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு. இது வந்து சால்ட்டு. நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் இந்த சைடு இருக்குது. அங்கே நல்ல நல்ல புக்ஸாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நீலகண்ட பறவையை தேடி அந்த புக் வந்து இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்மியான காப்பீஸ் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் நாங்கள் போகையில் இருந்துச்சு. செகண்ட் நாள் போகும்போது ஃபுல்லாக 200 காப்பி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சீர்வாசக வட்டம்லேயுமே ஒரு சில புக்ஸ் தான் வந்திருக்கு. ஒரு சிலது இன்னும் வரல. வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகமெல்லாம் இன்னும் வரல. நாங்கள் போகிற அன்னைக்கு தான் கருந்துளை புக் வந்துச்சு. ஓநாய்க்குள்ள சின்னம்மா அதுக்கு முன்னத்த நாள் தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து சென்னை புக் ஃபேர் போயிருந்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ்லாம் வாங்குனீங்க அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு ரேண்டமாக தான் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். ஜெயமோகன் சார் வந்திருந்தார், எஸ்ராவும் வந்திருந்தாங்க, மனோஜ் சார் அங்கே இருந்தார். நிறைய ரைட்டர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது.